இந்த மனுஷங்கெல்லாம் நாய் இனத்தை மட்டும்தான் அழிக்கிறதுக்கு முயற்சி பண்றாங்களா? அப்படி கிடையாது. எந்த உயிரினமா இருந்தாலும் அதை அழிக்கிறது ஒரு மனுஷனாதான் இருக்கான். ஒரு எக்ஸாம்பிளுக்கு அரக்கோணம்ல பாத்தீங்கன்னா ஒரு பூனைய இந்த மலைவாழ் பகுதியில இருந்து நிறைய பேர் இந்த வேட்டையாடி சாப்பிடுவாங்கல்ல, அந்த மாதிரி சில ஆளுங்க அம்பு வச்சு குத்தி அந்த பூனையை கொன்னுட்டாங்க. அந்த பூனையை வளர்த்தவங்க அந்த பூனையை கொடுத்துட்டாது போங்கன்னு கதறி அழுவும் போது கூட அது ஒரு சாப்பாடு மாதிரி நினைச்சு தூக்கிட்டு போயிட்டே இருந்திருக்கானுங்க. சோ இது ஒரு எமோஷனல் லெவல்ல அந்த பூனையோட இடத்துல இருந்தும் அந்த குடும்பத்தோட இடத்துல இருந்தும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆனா இது எல்லாத்தையும் செய்யறது இன்னொரு மனுஷன்தான். அதே மாதிரி தெலுங்கானால ஒரு 400 ஏக்கர் இடத்த ஐடி கம்பெனிக்காரங்க வாங்குறாங்க. அங்க பில்டிங் கட்டுறதுக்காக அந்த காட்டுல இருந்த எல்லா விலங்குகள், பறவைகள் எல்லாத்தையும் ஒரேடியா அழிச்சிட்டாங்க. ஒரே ஒரு நிமிஷம் இந்த மரண ஓலை உங்களால கேட்க முடியுமா? எப்படி இருக்கு உங்களுக்கு? இதுக்கு காரணமும் சில மனுஷங்க தான். ஆனா இதுக்கான போராட்டத்தை நடத்தி கோர்ட்ல ஸ்டே ஆர்டர் வாங்கி எவ்வளவு விஷயத்துல இன்வால்வ் ஆனதும் சில மனுஷங்க தான். அதே மாதிரி இந்த மானோட நியூஸ நீங்க பாத்தீங்களா? காட்டு அழிக்கிறன்ற பேர்ல ஒரு மானை கொண்டிருக்கானுங்க. தெரியாம ஒரு குரங்கு ஊருக்குள்ள வந்துருச்சுன்றதுக்காக அந்த குரங்க என்ன பண்ணிருக்கான்றத பாருங்க. இந்த மாதிரி ஒரு உயிரினத்தையும் கொன்னுட்டு இந்த உலகத்துல நம்ம என்ன பண்ண போறோம்?